ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு போராடி தோல்விங்க. கடைசி 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. பட் இதுதான் போராடி தோல்வி. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ் இன்றைக்கி தாங்க இப்போ நல்லா விளையாடி இருக்காரு. பட் நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸ்டார்டிங் 7 ஃபிக்ஸ் பண்ணல. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் நம்ம ரைடிங் யூனிட் நல்லா இருந்தது, டிஃபென்ஸ் தான் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணியிருப்போம். ஆல் அவுட் ஆகையில் வந்து எப்போவுமே நம்ம டிஃபெண்டர் வந்து ஒட்டுக்கா இன்றைக்கி வந்து என்ன இன்டென்ட்னா, போனஸ் போட்டால் எல்லோரும் போவோம், கார்னர் டேக்கிள் பண்ணாங்கன்னா ஒன்றா போய் சப்போர்ட் பண்ணி எடுப்போனாங்க. பட் சாயலுக்குள்ளே ஒரு மிஸ்டேக் பண்ணாருங்க. போனஸ் போடையில் டேக்கிள் பண்ணாமல் போனஸ் போட்டு போகையில் டேக்கிள் பண்ணார். அப்போ ஒரு 3 பாயிண்ட் விட்டோம். அது போக போனஸ் 4 பாயிண்ட் விட்டோம். அங்கே தான் கேம் சேஞ்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆல் அவுட் ஆகையில் வந்து அஜிங்கே நரேந்தர் ஒரு மிஸ்டேக் பண்ணார். 2 பேருக்கு கீழே ஆல் அவுட் பண்ண பார்க்காம டூவோடை அவங்கள ஆட வச்சாங்க. அப்போ அபிஷேக் பண்ண அவசரம், ஃபஸ்ட்டு அவசரம். அதுக்கப்புறம் நரேந்தர் அடுத்த ரைட்டு. இதே மாதிரி நரேந்திர போய் ஒரு தொட்டு வந்தாங்க. நரேந்தர் டேக்கிள் போய் அங்கே ஒரு அவசரப்பட்டோம். இந்த 3 சம்பவம் தான் இன்றைக்கி தோல்விக்கு காரணம். பட் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம ரைடிங் யூனிட் நல்லா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். நம்ம கோச் என்ன பண்ணார், டிஃபென்ஸ் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரைடிங்கை மாற்றி நம்ம அங்கே எக்ஸ்ட்ராவாக போய் கடைசி 4 போட்டியை கேவலமாக தோற்றோம். ஏன்னா ரைடிங் யூனிட்டை மாற்றிட்டு இருந்தோம். இப்போ கிளியராக தெரியுதுங்க, நரேந்தர் அஜிங்கே பவர் மெயின் ரைடர், தேர்ட் ரைடர் ஹிமான்சு சிங் விளையாடுறாரு, ஒரு ரைட் ரைடர். அந்த பொசிஷனில் வேணால் வேறு யாரோ ட்ரை பண்ணலாம். ஹிமான்சு சிங் நல்லா விளையாடினா வேறு யாரோ ட்ரை பண்ணலாம். இதே சதீஷுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அவர் கொடுத்த வாய்ப்பை அவருக்கு ஒரு ஃபுல் மேட்ச் கொடுத்துருக்கணும். அவர் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாருணும். ஃபஸ்ட் டைம் விளையாடுறாருல, அவருக்கு வந்து கன்யூஸாக வாய்ப்பு கிடைக்கணும். தேர்ட் ரைடராக தான் கிடைக்கணும். இவங்க 2 பேரும் நல்லா விளையாடையில் இவங்க 2 பேருக்கே கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் போராடினாங்க. பட் அபிஷேக் மோகித்தும் கூட பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காருங்க ஸ்டார்டிங்லேருந்து. அவர் கூட ஒரு ட்ராப் பண்ணி ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தார். இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் அவசரப்படாமல். பட் அபிஷேக் என்னங்க பண்ணியிருக்காரு தமிழ் தலைவாஸ்க்காக? தமிழ் பிளேயர் மட்டும் ஒரே காரணத்துக்காக அவர் மட்டும் ட்ராப் பண்ண மாட்டேங்கிறீங்க. டீமில் 6 பேர் ட்ராப் ஆகி வந்துட்டாங்க. ஆனால் அபிஷேக் மட்டும் ஏங்க ட்ராப் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதான் என் கேள்வி. ஏன்னா அவர் டேஷ் அடித்தாலும் பாயிண்ட் போகிறாரு, அவசரம் படுறாரு, எப்பாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. மோகித்தும் கூட சில டைம் அவசரப்பட்டாலும் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் ஒரு மேட்ச் ஒரு ரொம்ப அவசரப்பட்டான்னு சொல்லி மோகித்தை ட்ராப் பண்ணி திரும்ப கொண்டு வந்தார். இன்றைக்கி சூப்பராக டேஷ் அடித்தார், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். இப்போ அபிஷேக் ஒன்று தான் பிரச்சனை. அதே மாதிரி அந்த ஈரான் டிஃபெண்டர் கொண்டு வந்தாங்க சாகருக்கு பதிலாக. அவர் வந்து சூப்பராக கேப்டன்ஷிப் எடுத்துக்கிறாருங்க, அது பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு ரைடர் கூட பேசுகிறாரு, லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் கவரில் தூக்கி போட்டு சாகர் வந்து கார்னர் ஆட வச்சா, ரைட் கார்னரு டீம் ஃபிக்ஸு. அபிஷேக் மட்டும் தயவு செஞ்சு ட்ராப் பண்ணுங்கள். தேர்ட் ரைடர் வந்து ஹிமான்சு சிங் இருக்கார். அவரே இல்லை ரைட் ரைடர் தான் ஹிமான்சு சிங், இல்லை வந்து சதீஷ். இது மாதிரி நம்ம பசங்களை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ரைடு ஃபிக்ஸாக இருக்கணும். தயவு செஞ்சு அஜிங்கே பவர் ஸ்டார்டிங் 7 ஆட வைக்காமல், நரேந்திரா ஆட வைக்காமல், இது மாதிரி தப்பு நம்ம கோச் பண்ணக்கூடாது. பட் இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஆடி நம்ம வந்து பிளே ஆஃப் வரல முடியுமா? போன டைம் அந்த கம்பேக் பண்ணோம். அது மாதிரி கம்பேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆஃப் சீசன் கூட முடியல. தமிழ் தலைவாஸ் இன்றைக்கி காமிச்சு இன்டென்ட்டில் விளையாடணும். பட் இன்றைக்கி தோல்விக்கு முக்கியமான காரணம் 2 அந்த ஸ்டார்டிங்கில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் பண்ணோம். அந்த ஆல் அவுட் ஆகிற சமயத்தில் டூவர்டே வேறு, அவர் போனஸும் போடல. அபிஷேக் பண்ணார் பாருங்கள் அவசரம், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நரேந்தர் டேக்கிள் பண்ணது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து போனஸ் போடலையே டேக்கிள் பண்ணார். பட் வந்து அது என்ன ஆயிருக்கணும்னா, அப்போவே டீமாக வந்துருக்கணுங்க. பயந்துட்டாங்க, எங்காவது ஃபஸ்ட் ஆன மாதிரி வந்து சூப்பர் ரைடர் ஆயிருமோ, நம்ம போக வேண்டாம், ஒரு பாயிண்டோட போட்டுன்னு சொல்லி பயந்துட்டாங்க. நரேந்தர் பிடிச்சோன்னு அப்படியே டீமாக வந்து கவர் டிஃபெண்டர் அபிஷேக் வந்துருந்தாருனா, ஏன்னா வந்து அவர் தான் வரணும். ஏன்னா ரைட் கவர் தான் வந்து ஏற முடியும். லெஃப்ட்டில் வந்து டேக்கிள் பண்ணால் அவர் மட்டும் வந்து ஏறி அடிச்சிருந்தாங்கன்னா அங்கேயே நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் அதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் நல்லா விளையாடி கம்பேக் பண்ண ஆசை. இந்த வீடியோவோட லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.